பெருமைட்டு சொல்லுவேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாருங்க, இவர்கள் எல்லாரும் முருகனை போல் துடிப்பு உள்ளவர்கள். இவங்க எல்லாரும் பாருங்க, இவங்க நீங்க இப்படித்தான் இருக்கணும், விரதம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட்டா நேரம் முருகன்கிட்ட போறாங்க. முருகா எனக்கு இது வேண்டும்னு கேட்கிறாரு. அதனாலதான் மாற்றங்கள் வெவ்வேறே வந்து அறிவனவாம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அதனால இன்றைய இளைஞர்கள் எவரும் தவறு செய்வதில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இந்த பேதமை இருக்குது. எங்க காலத்திலலாம் நாங்க எப்படி இருந்தோம், நீ என்ன சாமி கும்பிடுற, நீ என்ன விரதம் இருக்கிற, காப்பு கட்டல, ஒண்ணும் கட்டல, என்ன அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா முருகன் இந்த தலைமுறைக்கு முருகன் அதை எதிர்பார்க்கவில்லை. பிடிச்ச மாதிரி கும்பிடு. அதாவது எவர் எவ்வளி சொன்னாலும் அவ்வளி நல்வழி என்று கேட்கக்கூடியவர்கள் இன்றைய இளைஞர்கள். நல்ல இளைஞர்கள் அவர் காப்பு கட்டிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியா கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். அடக்க உடக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவவாடு ராத்திரி வரா, ராத்திரி போறா, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. காலங்களை இறைவன் ஆள்கின்றான். அதையும் இந்த கலிகாலத்திற்கு சித்தர்கள் காலம் முருகன் தான். முருகனை வணங்கினால் 14 லோகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் வணங்குறதுக்கு சமம்.